முதல் ஒருநாள் போட்டியிலேயே மரண பயத்தை கண்ணில் காட்டிய ஆப்கானிஸ்தான் அணி. முதல் ஒருநாள் போட்டியிலேயே இந்திய அணிக்கு காத்திருந்த மாபெரும் அதிர்ச்சி. ஆனாலும் கடைசியில் நடந்த பயங்கர ட்விஸ்ட். அதாவது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது தொடங்கிவிட்டது. நடந்து முடிந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு இந்த ஆப்கானிஸ்தான் தொடருக்கு தயாராகும் வகையில் இதற்கு முன்பு ஒரு சில வார்ம் அப் மேட்சுகளில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது. இந்த சூழலில்தான் வார்ம் அப் மேட்சுகள் அனைத்தும் முடிந்து இன்றைய தினம் அதிகாரப்பூர்வ முதல் ஒருநாள் போட்டி தொடங்கியது. அதாவது 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. அதுவும் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமாகவே இருந்தது. ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய மைதானம்தான் சொந்த மைதானம். அதாவது இந்திய மைதானங்களை ஆப்கானிஸ்தான் அணி சொந்த மைதானமாக எடுத்துக்கொண்டு பல பயிற்சிகளை எடுத்துள்ளது. அதே சமயம் இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இந்திய அணிக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதே அட்வான்டேஜ் என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இருக்கிறது. மேலும் இந்த ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி கண்டிப்பாக இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் என்று முன்னாள் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் பலரும் கூறி வந்தனர். இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே ஆப்கானிஸ்தான் முன்னாள் வீரர்கள் பலரும் இந்த போட்டியில் இந்திய அணி ஆப்கானிஸ்தானை அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது என்பதைப் போல பேசி வந்தனர். ஆக அப்போதிலிருந்தே இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமானது. அத்தகைய சூழலில்தான் இன்றைய தினம் முதல் ஒருநாள் போட்டி தொடங்கியது. இந்த போட்டி இன்று தொடங்குவதற்கு தாமதமாகவும் ஆனது. அதற்கு காரணம் மழை குறுக்கீடு இருந்ததால் இந்த போட்டி தொடங்குவதில் மிகப்பெரிய அளவில் தாமதம் ஏற்பட்டது. அதன் காரணமாக ஒரு கட்டத்தில் 25 ஓவர்களாக குறைக்கப்பட்டு இந்த போட்டி தொடங்கியது. கிட்டத்தட்ட T20 மேட்ச் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இந்த முதல் ஒருநாள் போட்டியே மிகவும் சர்ப்ரைஸாக மாறியது. பின்னர் இந்த போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்திய அணி பவுலர்கள் ஆப்கானிஸ்தான் அணி பேட்ஸ்மேன்களை சுலபமாக விக்கெட்டுகளை வீழ்த்தி 100-150 ரன்களுக்குள் சுருட்டி விடுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த சர்ப்ரைஸாக இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துவிட்டனர். ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இந்திய பவுலர்களின் பந்து வீச்சை அடித்து நிமித்திவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் ஓப்பனிங் இறங்கிய குர்பாஸ் என்ற ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் 8 சிக்சர்கள் 8 பவுண்டரிகள் என வெறும் 51 பந்தில் அடித்து 102 ரன்கள் வரை எடுத்து இந்திய அணி பவுலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறினார். இவரின் அதிரடிதான் இந்த போட்டியின் ரிசல்ட்டையே தலைகீழாக மாற்றும் அளவுக்கு மாறியது. இவருக்கு பிறகு ஹஸ்மத்துல்லா என்ற பேட்ஸ்மேனும் உமர் சாய் என்ற பேட்ஸ்மேனும் கூட ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடி கொடுக்க, இதனால் இந்திய அணியும் இந்திய ரசிகர்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்கோரை ஆப்கானிஸ்தான் நிர்ணயித்தது. இந்த போட்டியில் முழுமையாக 25 ஓவர்கள் பேட்டிங் பிடிக்க முடியாமல் கடைசி ஒரு பந்தை மட்டும் மீதம் வைத்து, அதாவது சரியாக 24.5 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 194 ரன்கள் வரை குவித்துவிட்டது ஆப்கானிஸ்தான் அணி. அதாவது 50 ஓவர் போட்டியை கணக்கிட்டு பார்த்தால் 25 ஓவருக்கு 150 ரன்கள் எடுத்தாலே மிகப்பெரிய ஸ்கோர் ஆகும். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி 44 ரன்கள் கூடுதலாக 194 ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆப்கானிஸ்தான் அணி. இந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ரன் குவிக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகரும் இப்படி ஒரு ரன் குவிப்பை இந்திய அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் அணி செய்யும் என்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் பயங்கர சர்ப்ரைஸாகவும் இந்திய பவுலர்களின் பந்து வீச்சை அடித்து துவம்சம் செய்திருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய குர்பாஸ் என்ற பேட்ஸ்மேன் பேட்டிங்கை முடித்துவிட்டு போட்டி தொகுப்பாளரிடம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில், நான் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடுவதற்கு காரணமே இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் கொடுத்த அறிவுரைதான் என்று பெருந்தன்மையாக கூறியிருந்தார். அதாவது இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீரிடம் குர்பாஸ் என்ற பேட்ஸ்மேன் இந்த மைதானத்தில் எப்படி விளையாட வேண்டும் என்றும் இந்திய அணிக்கு எதிராக எப்படி விளையாட வேண்டும் என்று இந்திய அணி பயிற்சியாளரிடமே குர்பாஸ் என்பவர் கேட்டிருக்கிறார். இதுதான் இந்த போட்டியின் உச்சபட்ச ஹைலைட்டே. அதே சமயம் நம்முடைய இந்திய பயிற்சியாளர் கௌதம் காம்பீரும் கூட மிகவும் பெருந்தன்மையாக இந்த மைதானத்தில் இப்படியெல்லாம் விளையாட வேண்டும் என்று
கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் குர்பாஸ் என்ற பேட்ஸ்மேனுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அப்படியாக கௌதம் காம்பீர் வழங்கிய அந்த ஒரு அறிவுரையை வைத்துதான் குர்பாஸ் அவர்கள் இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி சதத்தை குவித்திருக்கிறார் என்று இந்த பேட்டியில் குர்பாஸே கூறியிருந்தார். ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரையிலும் இந்தியா ஆப்கானிஸ்தான் என்ற இரு அணிகளும் எதிரி அணிகள் கிடையாது. எப்போதுமே இந்தியா ஆப்கானிஸ்தான் என்று வந்துவிட்டால் இரண்டுமே நட்பு அணிகளாகும். ஆக அதே நட்பு இந்த போட்டியிலும் காம்பீர் மற்றும் குர்பாஸ் வழியாக தொடர்ந்தது என்பதற்கு குர்பாஸின் இந்த ஒரு பேட்டியும் உதாரணம். பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை இந்திய அணி சேசிங் செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறியும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய அணி வீரர்களுக்குமே கூட மிகப்பெரிய பதட்டமே இருந்தது. அப்படிப்பட்ட பதட்டத்துக்கு நடுவில் சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் சிறப்பான ஓப்பனிங்கை கொடுத்தனர். அதிலும் ஒரு கட்டத்தில் வெறும் 16 ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மா விக்கெட்டை இழக்க, அதன் பிறகு சுப்மன் கில்லுடன் இசான் கிசான் ஜோடி சேர்ந்து அதிரடியை வெளிப்படுத்தினார். நடந்து முடிந்த IPL தொடரில் இசான் கிசான் எந்த இடத்தில் அதிரடியை விட்டாரோ அதே இடத்திலிருந்து தொடங்கியது போல இந்த போட்டியிலும் அதிரடியாகவே விளையாடினார். இவருடைய அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக மாறியது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 10 ஓவர்களிலேயே ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 90 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. அப்போதுதான் இந்திய அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது உருவானது. ஏனென்றால் மீதியிருக்கும் 15 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு எளிதாகவே 100 ரன்களை அடித்துவிட முடியும். ஆகவே முதல் 10 ஓவர்கள் முடிந்த பிறகுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை என்பது பிறந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை அப்படியே காப்பாற்றி அடுத்தடுத்து நிதானமாகவும் அதிரடியாகவும் பேட்டிங் செய்து இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது என்று சொல்வதை விட த்ரில்லான முறையில் வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த முதல் ஒருநாள் போட்டியே மிகப்பெரிய பதட்டத்தை இந்திய அணிக்கு உருவாக்கிவிட்டது. மேலும் இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க. ஏனென்றால் சமீப காலமாக ஒருநாள் போட்டியில் நம்பர் 1 அணியாக இருக்கும் இந்திய அணிக்கு எதிராக, அதுவும் இந்திய அணியின் சொந்த மைதானத்திலேயே இந்திய அணிக்கு இந்தளவுக்கு சவாலாக இருக்கிறது என்றால் உண்மையிலேயே ஆப்கானிஸ்தான் அணி தற்போது திறமை வாய்ந்த அணியாக உருவெடுத்திருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். அதுவும் இந்த போட்டியில் கொஞ்சம் லேசாக அசந்திருந்தால் கூட இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கும். ஆனால் நல்ல வேளையாக 1 டவுன் இறங்கிய இசான் கிசான் சூப்பரான அடித்தளத்தை அதிரடியாக அமைத்து கொடுத்து இந்திய அணியை இந்த போட்டியில் கை கொடுத்து காப்பாற்றியதே இசான் கிசான் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு இசான் கிசானின் அதிரடி இந்த போட்டியில் இந்திய அணியை முழு பலத்தோடு காப்பாற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியை பற்றியும் குறிப்பாக இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளின் பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம கௌதம் காம்பீர் மற்றும் குர்பாஸ் இவர்களின் அந்த ஒரு பாண்டிங்கை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.